கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, தேர்தலுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் வாக்காளருக்கும் 13,000 ரூபாய் மோடி கொடுக்க போறாரு. 13,000 எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாலினோட கஜானா காலி. அவர் கஜானா காலியா இருந்துமே 5,000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னா, கஜானா ஸ்ட்ராங்கா இருக்கிற மோடி 13,000 ரூபாய் கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? கஜானா ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்திய அரசாங்கிட்ட நிறைய பணம் இருக்கு. மோடி என்ன சொன்னாரா, எல்லாம் விட்டுருங்க கிட்ட, நான் பார்த்துக்கிறேன். என்டிஏக்கு சாலிட பெண்கள் ஓட்டு தமிழ்நாட்டிலேருந்து வராமல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த விஷயம் கசிஞ்ச உடனே மோடி சொன்னாராம், யார் வந்தாலும் வராட்டியும் நீங்கள் கூட்டணியே வராட்டி கூட பரவாயில்ல, அதிமுக இருந்தால் போதும், நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு மோடி சொல்கிறார். தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும், இல்லை அதிமுக வரணும், என்டிஏ வரணுங்கிறது மோடியோட கனவு. மோடி சொல்கிற மாதிரி திமுக முதல்ல அகற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் 13,000 ரூபாய் இறங்கிட்டாங்க வச்சுங்க. 5,000 ரூபாய் பெருசா, 13,000 ரூபாய் பெருசா? அப்படியே எல்லா ஓட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு மோடி வச்சிருக்கார். நிர்மலா சீதாராமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கு. பீகார் மாடல் அப்படியே தமிழ்நாட்டில் காப்பி அடிக்கப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் மோடியோட பரிசு அப்படின்னு சொல்லி 13,000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ மோடி ஏன் தைரியமா இருக்காருன்னா, இந்த ஒரு கையில ஒரு அஸ்திரத்தை வச்சிருக்காரு, ரெடியா 13,000 வச்சிருக்காரு. மோடி இந்த தேர்தலை தமிழ்நாடை சும்மா விட போறது இல்லை. தமிழ்நாடு 2ல் 1 பார்த்துறத முடிவு பண்ணிட்டார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரங்களில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுக தரப்புல இருந்து பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு 5,000 ரூபாலாம் கொடுத்துட்டாங்க. இதை எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, அப்போ இந்த முறை திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. என்டிஏ கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1,000 ரூபா மாதந்தோறும் கொடுக்குறது 2,000 கொடுக்கணும், அதுக்கும் இப்போ செக் வச்சுட்டு போயிடா ஸ்டாலின், நாங்களும் வந்தால் உங்களுக்கு 2,000. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? இவங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது? அடுத்து என்ன மக்களுக்கு என்ன சலுகை இருக்குது என்டிஏ தரப்புல இருந்து? மோடி ஒரு பிரமாதமான திட்டம் வச்சுருக்கதை கேள்விப்படுறோம். டெல்லியிலேருந்து நம்ம கிடைச்ச தகவல் என்னென்னா, மோடியிடம் சொல்லப்பட்டதான், ஸ்டாலின் 2,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்துட்டாரு, அடுத்த இதுலேருந்து 2,000 கொடுக்க போகிறாரு அப்படின்னு. அப்படியா, வெரி குட் அப்படின்னாராம். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலையாம். அப்புறம் சொன்னாராம், நம்ம பீகாரில் என்ன பண்ணோம்னு கேட்டதான். பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்டிஏ நிதிஷ்குமார் சுய உதவிங்கிற மாதிரி 10,000 அட்வான்ஸு. நீங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நீங்கள் ப்ரப்போசல் கொடுத்தீங்கன்னா 1,90,000 ரூபா உங்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்கப்படும். அப்படி ப்ரப்போசலே கொடுக்கலன்னா இந்த 10,000 இலவசமாக வச்சுக்கோங்க. எத்தனை லேடிஸ் ப்ரப்போசல் கொடுக்க போகிறாங்க? படிப்பறிவு இல்லாத லேடிஸ் எல்லாம் போய் பிஸ்னஸ் பிளான் கொடுக்க போகிறாங்களா? இல்லை. அன்னைக்கு கிடைச்ச காசு 10,000. அந்த மொத்தம் எலக்ட்ரேட்டில் ஒரு 2% 3% கொடுத்தா ஜாஸ்தி, மீதெல்லாம் 10,000 வாங்கி வச்சுக்க போகிறாங்க. ஸோ மோடி ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணார். அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறாமல் தடுப்பதற்கு பெண்களுக்கு உதவி அட்வான்ஸாக கொடுக்குறோம் 10,000 ரூபா. நீங்கள் ப்ரப்போசல் கொடுத்தீங்கன்னா 1,90,000 ரூபா உங்களுக்கு வட்டி இல்லா கடனாக கொடுக்குறோம் அப்படின்னு அது ஒரு பிரதமர் ஏகப்பட்ட ஸ்கீம் வச்சுருக்கார். பெண்களுக்கு இலவச கேஸு, இலவச குக்கிங்கு, சோலாரு, அந்த மாதிரி நிறைய பெண்கள் திட்டங்கள். பெண்களுக்கு தான் மோடி அதிகமாக பண்ணுறாரு. ஏன்னா அவங்க சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்குங்கிற அவரோட எண்ணம். இப்போது மோடிகிட்ட சொல்லப்பட்டதான், ஸ்டாலின் 5,000 ரூபா கொடுத்துட்டாருங்கன்னு. அப்படியா, வெரி குட், நல்லா கொடுக்கட்டுமே அப்படின்னாராம். எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, தேர்தலுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் வாக்காளருக்கும் 13,000 ரூபாய் மோடி கொடுக்க போகிறார்.
13,000 எழுதி வச்சுக்கோங்க. எப்படின்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ், உஜ்வாலா ஸ்கீம், கேஸ் ஸ்கீம், அந்த ஸ்கீம், வீடு, லோனு, அட்வான்ஸு, பேங்க்கு, இந்த மாதிரி சரி அதெல்லாம் அவருக்கு பண்ணுறது கஷ்டமே கிடையாது. இப்போ நிர்மலா சீதாராமனோட பேசிட்டு இருக்காங்களா எப்படின்னு, ஸ்டாலினோட கஜானா காலி தெரியும். அவர் கஜானா காலியாக இருந்துமே 5,000 ரூபா கொடுத்துருக்காருன்னா, கஜானா ஸ்ட்ராங்காக இருக்கிற மோடி 13,000 ரூபா கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? கஜானா ஸ்ட்ராங்காக இருக்குது. மத்திய அரசாங்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது. அது ஜிஎஸ்டி போட்டு இல்லை மாதத்துக்கு லட்சம் கோடி வரைக்கும் பணம் வருது. ஆகவே மோடி என்ன சொன்னான்னா, எல்லாம் விட்டுருங்க கிட்ட நான் பார்த்துக்கிறேன், என்டிஏக்கு சாலிடாக பெண்கள் ஓட்டு தமிழ்நாட்டிலேருந்து வராமல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த விஷயம் கசிஞ்ச உடனே அதிமுக ரொம்ப குஷியாகி போச்சு. ஏன்னா பெண்களை கவர்றதுக்கு மோடி ஒரு ஸ்கீம் வச்சுருக்கார். அதை யாரோ கேட்டாங்க, மோடி வந்துட்டு போனார், அமித்ஷா வந்துட்டு போனார், மோடி வந்துட்டு போனார், அமித்ஷா வந்துட்டு போனார், என்டிஏ ஒன்றும் பலப்படலையே, எந்த விதமான முன்னேற்றமும் காணுமே, அப்படியே மாதிரி தான் இருக்குது. மோடி சொன்னாராம், யார் வந்தாலும் வராட்டியும் எங்ககிட்ட திட்டம் இருக்குது கையில், தமிழ்நாட்டு வாக்காளர்களை கவருவதற்கு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம், நீங்கள் கூட்டணியே வராட்டி கூட பரவாயில்ல, அதிமுக இருந்தால் போதும், நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு மோடி சொல்கிறார். மோடி சாதாரணமாக நீங்கள் இடம் போட முடியாது. ஆகிய இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் அவர் தான் ஜெயிக்க போகிறாங்க. இப்போது வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி வரப்போகுது. ஏன்னா மம்தா பானர்ஜி இனிமேல் வாய்ஸ் கிடையாது, அந்த மாதிரி தோற்று போனோம். காங்கிரஸ் அங்கே பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தா கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தான் வரப்போகுது வெஸ்ட் பெங்காலில். அசாம்லேயும் பிஜேபி தான் வரப்போகுது. தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும், இல்லை அதிமுக வரணும், என்டிஏ வரணுங்கிறது மோடியோட கனவு. பிஜேபி தனியாக தமிழ்நாட்டில் வர முடியுமான்னா வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. அண்ணாமலை என்னதான் நல்லதை பண்ணியிருந்தா கூட தனியாக போட்டி போட்டு பாஜக ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இன்னும் பலமாக இல்லை. அடுத்த தேர்தலில் வேணா 31 வேணா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்டிஏ வரத்துக்கான வாய்ப்புகள், மோடி சொல்கிற மாதிரி திமுக முதல்ல அகற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் 13,000 ரூபா இறங்கிட்டாங்க வச்சுங்க. 5,000 ரூபா பெருசா, 13,000 ரூபா பெருசா? 13 தான். அப்படியே எல்லா ஓட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு மோடி வச்சிருக்கார். நிர்மலா சீதாராமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கு. ஏன்னா அவங்க தான் நிதி அமைச்சர். எப்படி போடலாம், எந்த ஸ்கீமில் போடலாம் எல்லாம். ஏன்னா மோடி எல்லாம் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் தான். திமுக பணத்தை கொடுத்துட்டு அடுத்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இந்த 5,000 அப்படி பண்ணிட்டாங்க. திரு மோடி அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஒரு திட்டம் வச்சிருக்குன்னு சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. தேர்தல் வாக்குறுதியாக தானே அது இருக்க போகுது. அப்படிங்கும்போது மக்கள் யோசிப்பாங்களா? பாஜக பல 15 லட்சம் அவங்க வங்கியில் போட்டு, இது திமுக இப்போ வரைக்கும் உருட்டிட்டு இருக்காங்க. சொன்னார் மோடி அவர்கள், என்ன செஞ்சார்? அப்போ இதை கூட அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறலாம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டு செய்கிறாங்க, இவங்க வாக்குறுதியாக தான் வைக்க போகிறாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி வேலை அதை அறிவிக்கணுமா, இல்லை ஐயா மோடி பாஜக தலைவர் மோடி வாக்குறுதியாக பண்ண போகிறது இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட போகிறாரு. அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் உங்களுக்கு. எல்லாரோட பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களோட அக்கௌண்ட்ல எப்படி பீகார் மாடல் அப்படியே காப்பி பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி ஸ்கீம் பீகார் மாடல் அப்படியே தமிழ்நாட்டில் காப்பி அடிக்கப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் மோடியோட பரிசு அப்படின்னு சொல்லி 13,000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துடும். அப்போ என்ன நடக்கும்? ஜனங்கள்லாம் மோடி 13,000 ரூபா கொடுத்தாருப்பா, என்டிஏ கூட்டணி 13,000 ரூபா கொடுத்தாருப்பா, ரெட்டை இலை, தாமரை, அப்படியே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் கொடுத்த 5,000 ரூபா 5,000 ரூபா இல்லைங்கள். நான் அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், 100க்கு 100 மோடி பக்கம் வருவாங்களான்னு கேட்கலாம். இல்லை, ஒரு 30% திமுக ஓட்டு போடுவாங்க. ஆனால் 70% என்ன பண்ணுவாங்க? 13,000க்கு பார்த்து இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஜனங்களோட ஆட்டிடியூட். ஸோ மோடி ஏன் தைரியமாக இருக்காருன்னா, இந்த ஒரு கையில் ஒரு அஸ்திரத்தை வச்சிருக்காரு, ரெடியாக 13,000 வச்சிருக்காரு. மோடி இந்த தேர்தலில் தமிழ்நாடை சும்மா விட போகிறது இல்லை. தமிழ்நாடு 2ல் 1 பார்த்துட்டு தான் முடிவு பண்ணிட்டார். கூட்டணி வருதோ வரலையா, வராங்களா என்ன, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதிமுக இருந்தால் போதும், நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணி நடத்திக்கிறோம், இனிமேல் எல்லாம் கதை மூடுங்கன்ட்டாராம் மோடி. அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த நியூஸ் திமுகவுக்கு போனோன்னா திமுக கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு.
போயிடுச்சு. என்னடா அது நம்ம 5000 கொடுக்குறோம், அவங்க 13,000 கொடுக்குறோன்னா நம்மளோட டபுள் மடங்காச்சே, 3 மடங்காச்சே. நம்ம எங்கேருந்து கொடுக்க முடியும்? இதுக்கு மேலே இதுவே ரொம்ப கஷ்டம். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு கோர்ட்டில் சொன்னாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு கொடுத்துட்டார் ஸ்டாலின், அது கிடையாது. அது ஒரு நல்ல திட்டம்ன்ற மாதிரி பண்ணிட்டார். ஆனால் அது முறியடிக்கிற மாதிரி மோடி 13,000 கொடுத்தாருன்னா திமுகவுக்கு பின்னடைவாக தான் வரும். இது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்து அது என்ன ஒரு வழியில் கொண்டு வர போகிறாங்கன்ற பிளான் தான் டெல்லியில் ஓடுது. இப்போ அது எந்த வழியாக கொடுக்கலாம், என்ன சொல்லி கொடுக்கலாம், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், எப்படி தேர்தல் கமிஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம், இது லோன் மாதிரி கொடுக்கலாம். தமிழக பெண்கள் எல்லாம் சுய தொழில் செய்வதற்கு 10,000 ரூபாய் நாங்கள் அட்வான்ஸாக கொடுக்குறோம், ஆட்சிக்கு வந்தால் 2 லட்ச ரூபா கொடுப்போம், 1,90,000 ரூபா அப்புறம் கொடுக்கப்படும், 10,000 முதல்ல கொடுத்துட்டோம், நீங்கள் திருப்பி பிஸ்னஸ் ப்ரப்போசல் கொடுத்தீங்கன்னா 1,90,000 கொடுப்போம், பிஸ்னஸ் ப்ரப்போசல் கொடுக்கலன்னா இந்த 10,000 உங்களுக்கு இலவசம் அப்படின்னு பீகாரில் சொன்னால் அதே மாடலில் காப்பி அடிக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மோடி அவர்கள் தீவிரமாக தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த இலக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகக்குள்ள திண்ணை பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொள்கிறாங்களே, எடுக்க போகிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள், நயினார் அவர்கள், அதுக்கு ஒரு லிஸ்டே பட்டியல் வெளியே வந்திருக்கு. பாஜக இப்போதான் சூடு பிடிக்க தொடங்கிருக்கு. அதுக்கு முதல் காரணம் தான் கேசவ விநாயகத்தை நீக்கினது. ஏன்னா கேசவ விநாயகர் இருந்த வரைக்கும் அண்ணாமலையோட சண்டை, எல் முருகனோட சண்டை, நயினார் நாகேந்திரனோட சண்டை, எல்லாரோடையும் சண்டை போட்டு கெட்ட பேர் உண்டாக்கி, அவருக்கும் கெட்ட பேர் உண்டாக்கி, கட்சிக்கும் கெட்ட பேர் உண்டாக்கி ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டார். அதனால சந்தோஷ் சொன்னாதான் இனிமே வழியில் தூக்கி ஆகணும். தேர்தல் வரும்போது தேர்தலில் நயினார் சொல்லிட்டாராம், கை தூக்கிட்டாராம், நீங்கள் கேசவ விநாயகத்தை வச்சு தேர்தல் நடத்துனீங்கன்னா தேர்தல் முடிவுகள் நான் பொறுப்பு இல்லை, அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க. அண்ணாமலையும் சொல்லிட்டாராம், ரொம்ப ஓவராக போகுது, அண்ணா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப ஓவராக தான் தோன்றித்தனமாக ஆடிட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் கேட்க முடியலன்னு. அதுக்கப்புறம் தான் டெல்லி அமித்ஷா மோடிலாம் முடிவு பண்ணி சந்தோஷத்தை சொல்லி, சரி நீங்கள் போய் அவரை கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுட்டு பண்ணுங்கன்னு. அந்த இடத்துல யாரையும் போல பிரபோஷ் குமாரை போடுறதா இருந்து இப்போ யாரையும் போடுறதா இல்லை. 3 பேர் கொண்ட குழு தான் கவனிக்க போகுது. தேர்தல் வரைக்கும் இது ஓடும், தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கலான்ட்டாங்களாம். ஸோ இவங்க பிஜேபி பண்ண ஒரு நல்ல காரியம், தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பு கேசவ விநாயகத்தை எடுத்தது ஒரு நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ நயினாருக்கு ஃப்ரீயாக வேலை செய்யலாம். சரி, நயினாரும் ஒரு நல்ல மனிதர் தான், நல்ல ஒரு திராவிட கட்சியில் இருந்தார், அவருக்கு தேர்தல் தெரியும், அரசியல் வியூகம் தெரியும், எப்படி தேர்தல் எதிர்கொள்ளணும்னு தெரியும், அவருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் கையை கட்டி போட்டு இத்தனை நாள் இருந்து இப்போ அவர் கையை ஃப்ரீயாக விட்டதுனால அவர் இறங்கி ஆக்டிவாக பண்ணுறாரு. அவருக்கு அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் நல்ல நண்பர்களாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பர்களாக தான் இருக்காங்க, ஒத்துமையாக போகிறாங்க. அவர் வழியில் போகிறார், இவர் வழியில் போகிறாரு, அங்கே போட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் போனாவிட்டு கோஷ்டி பூசல் குறையுமானா கண்டிப்பாக குறையும். கோஷ்டி பூசலில் அவர் தான் மெயின் காரணம். இப்போ அவர் போனதுக்கப்புறம் கோஷ்டி பூசல் குறையும். கோஷ்டி பூசல் குறைஞ்சாலே தமிழ்நாடு பாஜகவுக்கு அட்வான்டேஜ், தமிழ்நாடு பாஜக ஒரு பலம் பெருசாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா சொல்லிட்டாராம், நீங்கள் தேர்தலில் முதல்ல கவனிங்க, மீதி எந்த விஷயத்தையும் பேசாதீங்க. கூட்டணி அவன் வரானா இவன் போகிறானா அதெல்லாம் எங்ககிட்ட விட்டுருங்க. நீங்கள் தேர்தலில் பூத் கமிட்டியை முதல்ல சரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை பூத் லெவலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, வாக்காளர் சேர்க்கை எடுங்க, பூத் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, ஒன்றிய எல்லா கீழ் லெவலில் ஆளை எடுங்க, மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணுங்க, கமிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இருக்கிற வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30லேருந்து 40 சீட் வரைக்கும் அதிமுக பாஜக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. 30லேருந்து 40 அதிகம், 30 கம்மி. இது இல்லாமல் ஒரு 10 சீட்டு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.